பகுதி மக்களின் உயிரோடு பகுதி மக்களின் உயிரோடு விளையாடாதே விளையாடாதே செயல்படாதே 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 பகுதி மக்களை அச்சுறுத்தும் வகையில் பகுதி மக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்படாதே செயல்படாதே. நம்ம தான் சென்னையே தூய்மையா வச்சுக்கிறோம். ஆனா சிங்கார சென்னைட்டு தூய்மைப்படுத்துற நம்மளெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சென்னையில இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி போய் கண்ணகி நகர்லயும் பெரும்பாக்கத்துலயும் கூட்டிட்டு போய் விட்டாங்க. நீங்க 8 அடுக்கெல்லாம் கட்டக்கூடாது, 11 அடுக்கெல்லாம் கூடாது. நாங்க சொல்லுகின்ற அடிப்படையில் 5 அடுக்கு கொண்ட குடியிருப்பு தான் கட்டணும். இப்ப நம்ம கிட்ட இருந்த 7.5 ஏக்கர் நிலத்தை 2 ஏக்கர் நிலத்தை பிடிங்கிட்டு 5 ஏக்கர்ல நம்மளுடைய குடியிருப்புகளை கட்டி கொடுத்தாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? சொன்னார்களே பராமரிப்பு பணிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே? நமது ஊருடைய வரலாறை கிட்டத்தட்ட 3வது தலைமுறை தான் நம்ம இங்கே இருக்கோம். நம்மளுடைய ஊருடைய வரலாறை ஒரு சிறு குறிப்பாக நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். நம்ம ஊரில் இந்த சென்மேஸ் ரோட்லேருந்து நரசிம்மம் போகிற வரலாம், வாரன் ரோட்லேருந்து சுப்பிரமணிய சாலை வரலாம். இது நம்மளுடைய ஊர். அன்றைக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக நமக்கு வீடுகள்லாம் எரிஞ்சு போயிடுது, எனவே எரியாத வீடுகளை கட்டி கொடுக்கிறோம் என்று சொல்லி அன்றைக்கு சிட்டி டெவலப்மெண்ட் என்ற ஒரு ஸ்கீமை காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வரும் பொழுது சென்னையிலேயே முதலில் கட்டப்பட்ட குடியிருப்பு விசாலாட்சி தோட்டமும், இங்கே அதே வட சென்னையில் இருக்கக்கூடிய வஉசி நகரம். விசாலாட்சி தோட்டத்துடைய மொத்த இடம் இதுக்கு முன்பு 7 ஏக்கருக்கு மேல் உள்ள இடம். இருக்கக்கூடிய இந்த கட்டிடம் விசாலாட்சி தோட்டம் நம்மளுடைய மக்களுக்கான இடம் உள்ள ஒரு இடம். இந்த கட்டிடம் இது யாரோ வசதி படைத்தவர்கள் உட்கார்ந்திருப்பதை போல் தெரிகிறது. ஆனால் நாம் வாழ்ந்த பகுதி நமக்கான இடமாக இருக்கக்கூடியதான் இந்த இடம். அதே மாதிரி அந்த பக்கத்தில் நகர், விசாலாட்சி நகர் என்று ஒரு நகரை உருவாக்கினார். இது 50 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு இடத்தை மக்கள் இங்கே வாழும் பொழுது, அப்பொழுது இருந்த மக்கள் 250 பேர், 250 குடியிருப்புகளில் ஒவ்வொருவரும் கால் கிரவுண்டு அரை கிரவுண்டு என்று மாங்காய் மரம், கொய்யா மரம், இப்படி பலதை அவரவர் தேவைக்கேற்ற போல் முருங்கை மரத்திலிருந்து எல்லாமே வைத்து கொண்டு ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வசதியாக. வாழ்ந்த மக்களுக்கு எரியா வீடு என்ற அடிப்படையில் காமராஜர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலமாக 24 பிளாக்ல 220 வீடு கட்டினார். அதற்கு பின்னால் வந்த கருணாநிதி அவர்கள் 17 பிளாக்கில் 460 வீடுகளை கட்டினார். மொத்தம் 646 வீடு. ஆனால் நாம் குடியிருந்தது எவ்வளோ? 300 பேர் தான் இருந்திருப்போம் அதிகப்படியும். அது அப்படியே டபுள் ஆயிடுச்சு. வெளியிலேருந்தால் நம்ம ஆட்களை இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. சென்னையினுடைய மற்ற பகுதிகளில், ராயப்பேட்டா பகுதிகளில் வசித்த மக்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அங்கே இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அவர்களும் சொந்த இடத்தில் சொந்தமாக அந்த இடத்தில் ஒரு நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டு அவர்களையும் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல போட்டாச்சு.
அப்போ அன்றைக்கு MC சொக்கலிங்கம், வரதராஜன், கண்ணன், நடேசன் இப்படிப்பட்ட நம்மளுடைய ஊர் பெரியவர்கள், தனியாச்சலான இப்படிலாம் ஊர் பெரியவர்களாக இருந்தாங்க. அன்றைக்கி நாங்களாம் சண்டை போட்டோம். எங்கள் வெளியிலேருந்து எடுத்துருந்து விடுற ஆளை நம்ம ஊரில் கல்யாணம் ஆள் இருக்காங்க, கல்யாணம் ஆன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வீடு கேட்காம எப்படி செய்யாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டதுனுடைய விளைவாகத்தான் செல்வமணி, சோக்காளி இப்படிப்பட்ட நம்ம நபர்களுக்கெல்லாம் வீடு வழங்கப்பட்டது. அதில் நம்ம வாரிசுதாரர்களுக்கு அன்றைக்கு திருமணமான வாரிசுதாரர்களுக்கெல்லாம் வீடு வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட வீட்டில் கிட்டத்தட்ட 3வது தலைமுறை போசித்திருக்கோம். 4வது தலைமுறை தொடங்கியிருக்கு. இந்த 3 தலைமுறையில் பார்த்தீங்கன்னா 2 தலைமுறை மிக கடினமான பணியை செய்தாங்க. கடினமான பணி சாதாரண பணி இல்லை. எங்கள் அம்மா கூட கட்டிட வேலை சேர்ந்து கல் சுமந்தாங்க, மரடி கிழங்கு கொடுத்தா எங்கெல்லாம் காப்பாற்றுறாங்க, கருப்பு காப்பி கொடுத்தா காப்பாற்றுறாங்க. இப்படி தான் நம்மளுடைய குடும்பங்கள்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்த தலைமுறை கடுமையாக முயற்சி செய்து படித்து ஓரளவு மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் அது கூட பெரிய பதவியெல்லாம் கிடையாது, சாதாரண குமஸ்தா வேலை, பியூன் வேலை இப்படி தான் நம்ம கட்சி. ஏன்னா நம்ம கல்வி அறிவு அப்படி தான் இருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் நம்ம இங்கே 90% பேர் வாழறோம். தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நிலையில் தான் நம்ம இருந்தோம். அதனால் நம்மளுடைய கல்வி அறிவுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைச்சிது. அந்த வேலை கிடைச்ச குடும்பத்தை சார்ந்த பெரியவர்கள், தகப்பனார்கள் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து இன்றைக்கு ஓரளவு நம்ம சும்மா பெருமையாக சொல்ல முடியாது. அண்ணன் தேனிசை தென்றல் தேவா நம்ம ஊரில் தான் வசிக்கிறார், பாரத ரத்னா பட்டத்தை பெற்றவர். அதே மாதிரி நீதிபதி நம்முடைய கண்ணன், அவங்க பையன் நீதிபதி இந்த ஊரில் தான் பிறந்து வந்து நீதிபதி ஆனார். நம்ம ஊரில் இன்ஜினியர்ஸு சுரேஷ், அன்பு, தனியாச்சலாம் நம்ம பண்ண பசங்க கிட்டத்தட்ட நல்ல படித்து நல்ல நிலையில் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி படித்து நல்ல நிலைக்கு வந்து நிமிர்ந்து நிற்கிற நேரத்தில் நம்மளை கூண்டில் வாழ்கிற நம்மளை எல்லாரையும் கலைச்சி விடுற லெவலில் தான் இந்த அரசு செயல்படுது. இப்போ நம்மக்கிட்ட இருந்த 7.5 ஏக்கர் நிலத்தை 2.5 ஏக்கர் நிலத்தை 2 ஏக்கர் நிலத்தை பிடிங்கிட்டு 5 ஏக்கரில் நம்மளுடைய குடியிருப்புகளை கட்டி கொடுத்தாங்க. இப்போ சரி, கட்டி கொடுத்த பிறகு இன்றைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு வந்து நம்ம நிறைய கோரிக்கை வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு நடந்த ஒரு சின்ன கதையை உங்களுக்குலாம் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நம்ம திமுக அரசும் சரி, அதிமுக அரசும் சரி கடந்த வருடமாகவே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சென்னையில் இருக்க பூர்வக்குடி மக்கள், நம்ம தான் வந்து சென்னையோட உரிமைக்குரிய மக்கள், நம்மளெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கவங்க, கடற்கரை ஓரத்தில் இருக்கவங்க நீங்கள் வந்து பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிங்கார சென்னை, நம்ம தான் வந்து சென்னையே தூய்மையாக வச்சுக்கிறோம். ஆனால் சிங்கார சென்னைன்ட்டு தூய்மைப்படுத்துகிற நம்மளெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சென்னையிலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி போய் கண்ணகி நகரையும் பெரும்பாங்கத்துலேயும் கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. இந்த சம்பவமானது நாம் முன்னோர்கள் செஞ்ச தவறு. முன்னோர்கள் வந்து இந்த ஏரியா வந்து இப்போ ப்ரைவேட்டாக நம்மளே வச்சுட்டு இருந்தால் இந்த குருபுரத்தில் இருக்கிற போல தான் நம்மளாம் வாழ்ந்திருப்போம். ஆனால் நம்ம பெரியவர்கள் செஞ்சோ தெரியாமலோ தவறு செய்து விட்டார்கள். நாம் இன்றைக்கு அரசிடம் கையேந்த வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆகவே நம் குழந்தைகள், பெரியவர்கள் என்று ஒரு சின்ன குடும்பமாக ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ வந்து ஒவ்வொருத்துக்கும் பேர பிள்ளைங்க, மருமக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக 10 பேர் அது போல் வீடு வந்து குடும்பம் பெருசாகிடுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற வீடுகளை வந்து பத்தாது. நமக்கு வந்து அப்போ 300 ஸ்கொயர் ஃபீட்டோ 280 ஸ்கொயர் ஃபீட்டை தான் கொடுத்தான். அப்படின்னு வரும்பொழுது இந்த இடத்துலையும் பாதி இடத்த மட்டும் தான் நமக்கு கட்டி கொடுப்பதாக ஸ்கீம் இருந்தது. ஏன் இப்போ நம்ம இவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து கட்டி கொடுன்னு ஏன் கேட்குறோம்? அரசாங்கம் கட்டி கொடுப்பதுக்கு வந்தது. எப்போ 2019 நமக்கு வீடு கட்டி கொடுப்பதற்காக இங்கே வந்தார்கள். அரசாங்கம் மொத்தமாக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள், எனக்கு முன்பு பேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தோழர் மாறன் அவர்கள் கூறியதை போல நம்மளுடைய வள்ளீஸ்வரம் தோட்டம் பகுதியில் கட்டுவதற்கு வந்தார்கள். அப்பொழுது விசாலாட்சி தோட்டமும் கட்ட வேண்டும் என்று வந்தார்கள். நான் சொன்ன கோரிக்கை, எங்களுக்கான இடம் முழுமையாக இந்த இடத்தில் வீடு கட்டி தரணும். அப்போ வந்தது என்னன்னு சொன்னால், இப்போ விசாலாட்சி தோட்டம் இருக்குல்ல, இப்போ பா வடிவத்தில் மொத்த பாக்ஸ் வடிவத்தில் இருக்கிறோம். இந்த ஏஜே பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, ஏஜே பிளாக்லேருந்து பி பிளாக் வரைக்கும் நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு இருக்கும்.
நம்ம ராமண்ண கடை ரோடு இருக்கும் அந்த சைடில், அந்த ரோடு வரைக்கும் முன்பகுதியை மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு கீழே இது மாதிரி வசதி படைத்தவர்களுக்கு கீழே கடையெல்லாம், அதை கடையை வந்து கட்டி காம்ப்ளெக்ஸை கட்டிட்டு மேலே இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய பகுதிகளை 50 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய்க்கு கட்டி யாருக்கு வேணுமோ அவர்கள் வாங்கி வசதி படைத்தவர் வாழ்வதற்கு ஒரு திட்டத்தோடு இந்த இடத்துல வந்தாங்க. மீதி இருக்கக்கூடிய இடத்துல வீடுகளை கட்டி இந்த சுப்ராயன் சாலையில் இருக்கக்கூடிய இந்த சாலை வழியாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வழியை இந்த பக்கத்தில் உருவாக்குவது, இதுதான் இந்த ஸ்கீமினுடைய நோக்கம். அப்படி வரும்பொழுது தான் நாம் என்ன சொன்னோம்னால், போதும் எங்களுடைய நிலத்தை இந்த வாரியம் திருடியது போதும், ஏற்கனவே இருந்த 7 ஏக்கர் நிலத்தை நீங்கள் திருடிவிட்டு எங்களுக்கு 5 ஏக்கரிலே எங்களுக்கு இப்போது வீடு கட்டி கொடுப்பதை, இதையும் நீங்கள் 3 ஏக்கருக்குள் 2.5 ஏக்கருக்குள் மாற்றுவதை ஏற்க முடியாது என்று சொல்லி நாம் அன்றைக்கு அந்த திட்டத்தை எதிர்த்தோம். நீங்கள் 8 அடுக்கெல்லாம் கட்டக்கூடாது, 11 அடுக்கெல்லாம் கூடாது. நாங்கள் சொல்லுகின்ற அடிப்படையில் 5 அடுக்கு கொண்ட குடியிருப்பு தான் கட்டணும். அப்போ 5 அடுக்கு கொண்ட குடியிருப்பை கட்டினோன்னா அதுக்கான டிசைன் நம்மளுடைய அன்பு தனியார் செல்லம் இப்படிப்பட்ட நல்ல இன்ஜினியர்கள்லாம் வச்சு போட்டு டிசைன் போட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அதிகாரிங்களை. ஆனால் அவர்கள் யாரும் செய்சா இப்போது தயாராக மாறாக அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒட்டாரமாக இல்லைங்க, நாங்கள் 11 அடுக்கு 13 அடுக்கு தான் கட்டுவோம். அப்போ 11 அடுக்கு 13 அடுக்கு தான் கட்டுவோம். உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி 5 அடுக்கு கட்ட, நாங்கள் 5 அடுக்கில் ஒரு பிளாக்ல 110 வீடு நொச்சுக்குப்பத்தில் கட்டியிருக்கோம். அதே டிசைன் தான் போட்டு கொடுக்குறோம். 110 வீடு 11 பிளாக்கு. ஏன் 11 பிளாக்? 1100 வீடு. ஏன் நம்ம 1100 வீடு கேட்குறோம்? நம்ம பிள்ளைங்களாம் எக்ஸ்ட்ரா கட்டிட்டு வாங்குறாங்க. அங்கே அவங்களாம் எங்கே போவாங்க? இங்கே தான் வாழ முடியும். அதனால் அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம வீடு கேட்குறோம். அந்த அடிப்படையில் நம்மளுடைய ஊருக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. இந்த மண் எங்களுக்கு தான் சொந்தமாகணும். வெளியாளுங்க யாருமே இது உள்ள தயவு செய்து நுழைக்காதீங்க. எங்கள் குடியிருப்பில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அவங்கவுங்களுக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு, குழந்தைங்களாயிடுச்சு, பேர குழந்தைங்களும் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் நிறைய குடும்பம் பாவம் வெளியில் வந்து இடம் பத்தாமல் வீடு கட்டிட்டு வாழ்ந்துன்னு இருக்காங்க. சாக்காடு தண்ணியில் டெய்லி ஒவ்வொரு மழைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கீழ்தளத்தில் இருக்கிற வீடு அத்தனை பேருமே இப்போ வீடே இல்லாமல் சில பேர் பூட்டிட்டு வெளியில் போயிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துன்னு இருக்காங்க. இப்போ நம்ம பில்டிங் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நல்ல அருமையாக இருந்த பில்டிங்கை சிக்காக்கிட்டான். ஏன்னா 25 வருட காலமாக இந்த அரசு பராமரிப்பு பணியை விட்டுடுச்சு. பராமரிப்பு பணிக்கு விட்டதனுடைய விளைவாக இன்றைக்கு பில்டிங் எல்லாம் சிக்காயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், கண்டுக்க மாட்டான். ரோட்டில் நடக்க முடியல, மேலே பில்டிங்கில் போனால் எப்போ விழும் தெரியாது. இப்படியான ஒரு சூழலுக்கு இது அரசு கவனத்துக்கு கொண்டு போனால் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குறோம். என்ன கேட்குறோம்? நீங்கள் 5 அடுக்கு கட்டுவதற்கான உத்தேசம் உள்ளான்னு கேட்கின்ற போது இல்லை, இப்போ இல்லை. சரி, பராமரிப்பு பணி செய்து கொடுப்பீங்களா? பராமரிப்பு செய்து கொடுப்பான். பராமரிப்பு பணி செய்து கொடுப்பேன்னு சொல்லி 1 வருஷம் ஆகுது. ரிட்டர்னில் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கான். அப்போ பராமரிப்பு பணி செய்து கொடுப்பேன்னு சொல்லி 1 வருடம் ஆன பிறகு அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே போச்சு? சொன்னார்களே, பராமரிப்பு பணிக்காக நிதிக்கப்பட்ட நிதி எங்கே என்று சொன்னால் ஆதாரம் இல்லாமல் இந்த கோரிக்கை விளக்கத்திலே விளக்கம் வைக்க மாட்டார்கள். பராமரிப்பு பணிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே? இது யார் பதில் சொல்ல வேண்டும்? அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டும், ஆட்சியாளர்கள் பதில் சொல்ல வேண்டும். ரேஷன் கடையில் ஏராளமான உணவுப் பொருட்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் எங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய விசாலாட்சி தோட்டத்தில் இருக்கக்கூடிய திருமணமானவர்கள், அதாவது குடும்பத்தோடு அப்பா அம்மாவோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், புதிய திருமணமானவர்கள் தனி கொடுத்துன்னு வந்தா ரேஷன் கார்டு கிடையாது. ரேஷன் கார்டு கொடுப்பதற்கு 7 ஆண்டுகளாக தடைப்பட்டு இருக்கிறது. இது ஏற்க முடியுமா? 7 ஆண்டுகளாக இந்த திட்டத்தை நீ அறிவித்து விட்டு உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, கரண்ட் வேணும்னா கிடையாது. நீ இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? நம்முடைய தாசில்தார் அலுவலகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரேஷன் கடையில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த குடியிருப்புக்கான தடையில்லா சான்று, இங்க இருக்கக்கூடியவர்களுக்கான புதிய ரேஷன் கார்டுகளை இந்த அரசு உடனடியாக தடையை நீக்கி வழங்கணும். இன்னைக்கு ஏராளமான பேர் புது திருமணமானவர்கள் இருக்கிறார்கள். இப்ப திருமணம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு தனி குடும்பம்னு வந்துருது இல்ல,
தனி குடும்பம் வந்த பிறகு குடும்ப பெண்ணா இருக்கக்கூடிய குடும்ப தலைவிக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாவை எங்க வீட்டில் இருக்கக்கூடிய எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் வாங்க முடியலையே. இதை கேட்பது அரசியல் கட்சி என்ற பார்வையை பார்த்தோம் என்று சொன்னால் அது தப்பு என்று சொன்னால் எங்கள் கட்சியும் தப்பு செய்கிறது. தப்பு செய்வோம், மக்களுக்காக நிற்போம், அது எங்களுடைய உரிமை என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். உடனடியாக அந்த ரேஷன் கடையில் போடப்பட்டிருக்கூடிய தடையை நீக்கு. இன்றைக்கு ரேஷன் கார்டு வேணும் என்று இன்றைக்கு விண்ணப்பம் செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரேஷன் கார்டு வேணும். அரச மரமா வளர்ந்திருக்கு, அரச மரத்தை வெட்ட வேண்டிய பொறுப்பு யாரு? நான் கேட்கிறேன், 20 வருஷமா விசாலாட்சி தோட்டத்தில் நீ ஏதாவது ஒரு புல்ல புடுங்கி இருப்பியா? குடிசை மாற்று வாரியம் ஏதாவது ஒரு புல்ல எங்களுடைய பில்டிங்ல இருந்து ஒரு புல்ல புடுங்கி இருப்பியா? சரி, அதை உடையா சுனாமி அடிச்சிருப்பியா? சுனாமி அடிச்சு கொடுத்துருக்கியா நீ எங்களுக்கு 20 வருஷமா? அப்போ 20 வருஷமா நீ மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளை நீ செய்யாதனுடைய விளைவு இன்றைக்கு எங்களுடைய பில்டிங்கில் அரச மரம் வளர்ந்திருக்கு, செடி வளர்ந்திருக்கு. அரச மரம் வளர்ந்திருக்கு, செடி வளர்ந்திருக்கு. அந்த செடி இன்றைக்கு மரமாக மாறி இதோ போய் பாருங்க, அந்த எம் பிளாக்ல போய் பாருங்க. அந்த வாரன் ரோட்ல இருந்து முன்னாடி ரோடு, மெயின் ரோடு உள்பகுதியை விடுங்க. உள்பகுதியில் நான் கண்டி தெரியாது, சரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, 1000 வேலை இருக்கு, அதிகாரிகள் விட்டுரு. மெயின் ரோட்டில் வா, அப்படி எவ்வளோ அந்த பிரேம், நம்மளுடைய பிரேம் கடை வச்சிருக்கிறாரு, அதுக்குள்ள வா. அந்த பில்டிங்க்கு பின்னாடி பாருங்க, அதில் மரம் மாதிரி வளர்ந்துக்கிறது. கண்ணு தெரியல உனக்கு? அதிகாரிகளுக்கு கண்ணு தெரியவில்லையா? நீ என்ன பண்ற? 1 லட்சம் ரூபாய், 80,000 ரூபாய், 50,000 ரூபாய் நீ சம்பளம் வாங்குறிய, மனசாட்சி இருக்கிறதா? நீ வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு வேலை செய்வதற்கு உனக்கு எண்ணம் இருக்கிறதா? ஆக இந்த கேள்வியை தான் நாங்கள் கேட்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு ரோட்ல உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? அவங்க என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க, அதுவும் சீக்கிரமாக கட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நோட்டீஸை ஒட்டுறீங்க, நோட்டீஸை ஒட்டிட்டு போயிடுறீங்க. ஆனால் இவங்க நிம்மதியாக தூங்க மாட்டுறாங்க, சாப்பிட மாட்டுறாங்க. இன்னைக்கு இடிப்பானா நாளைக்கு இடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்களாம் இந்த மக்களோட வாழ்ந்தோம், இப்போ நாங்கள் வெளியில் இருக்கோம். இந்த மக்களுடைய உணர்வுலாம் எங்களுக்கு தெரியும். நல்ல வீடு கொடுத்தாதான் படிப்பான் மக்கள். வீடே இல்லைன்றப்ப அவன் எப்படி படிப்பான்? அவனுக்கு சோறு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓட்டை வாங்குறீங்க, போயிடுறீங்க. ஆனால் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இப்போ இங்கே 600 வீடு இருக்குது. 640 வீடு இருக்குது. ஆனால் நிறைய பேர் நிறைய கட்டியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1500 1800 குடும்பங்கள் மேலே இருக்குது. ஆனால் இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவங்களை எடுக்கிறேன்றீங்க, எங்கே அனுப்புவீங்க? அவங்களுக்கு என்ன வீட்டுக்கு உண்டான 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் கட்டுவீங்க, வாடகை கொடுக்க முடியுமா இவங்களால? யாராவது கண்ணகி நகர் பெரும்பாக்கம் பக்கம் போயிருப்பாங்களா? எப்போ போவாங்கன்னா அரசு தேர்தல் நேரத்தில் மட்டும் போய் பார்க்க வேண்டியது. இங்கே அழகாக படிச்சிருந்த குழந்தைங்கள்லாம் என்னாச்சு? ஸ்கூலை விட்டு நின்னாங்க. ஸ்கூலை விட்டு நின்னா அந்த பசங்களோட வாழ்க்கை என்னாச்சு? சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணாங்க பொம்பளை பிள்ளைங்க, சின்ன வயசுலேயே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஆம்பளை பசங்க போதைக்கும் மற்ற ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கும் என்ன பண்ணாங்க? மொத்தமாக கூட்டிகிட்டு போய் எல்லா மக்களையும் கொண்டு அவங்க வாழ்வாதாரம்லாம் எல்லாமே போச்சு. இன்னியுமே வீட்டு வேலை செய்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, ஆட்டோ தொழிலாளர்களும் சரி, அங்கேருந்து இங்கே தான் வராங்க. அங்கே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஸ்கூல் இல்லை, கழிவு நீர். இப்போ கட்டின பில்டிங் தானே ஏதோ. இதெல்லாம் நமக்கு 70 வருஷம் காமராஜர் பீரியடில் கட்டினது. இப்போ கட்டின கண்ணகி நகர், பெரும்பாக்கம், எழில் நகரில் பார்த்தீங்கன்னா சாக்கடை வெளியவே ஓடுது. ஏரியில் கூட்டு போய், செம்மஞ்சேரின்றது ஒரு ஏரி பகுதி. இந்த ஃப்ளட்டில் சும்மா ஃப்ளட்டே வர வேணாம், சின்ன மழைக்கே செம்மஞ்சேரி கண்ணகி நகர் போனீங்கன்னா முழங்கால் அளவுக்கு தண்ணியும் பாம்பும் தான் இருக்கும். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அந்த லெவலுக்கு போகாமல் இவ்வளோ தொடர் போராட்டம் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம பகுதியில் வீடு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து கவர்மெண்ட்காரங்க 9 அடுக்கு மாடி கட்டி கொடுக்குறேன்னு மக்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்க மக்கள் 5 அடுக்கு மாடி கட்டி கொடுக்கணும்னு சொல்லி தான் இங்கே இது பண்ணுறோம். நீங்கள் 5 அடுக்கு மாடி கட்டி கொடுத்தாதான் நீங்கள் உள்ள கை வைக்கணும். இல்லைன்னா 9 அடுக்கு மாடி கட்டி கொடுத்தீங்கன்னா, இப்போ 9 அடுக்கு மாடி கட்டி கொடுத்தீங்கன்னா வயசானவங்க பாட்டிங்க எல்லாம் இருக்கீங்க, அது என்ன ஆகுது? இப்போ வயசானவங்க லிஃப்ட்ல போக முடியுமா? போக முடியாது. அவங்களால லிஃப்ட்ல போனாங்கன்னா உள்ள போய் ஏதோ சப்போஸ் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா உள்ள மாட்டிக்கினாங்கன்னா ரொம்ப இஷ்யூ ஆகும்.
அதனாலே சொல்லி 5 அடுக்கு மாடி மட்டும் தான் கட்டி கொடுக்கணும். இது மக்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல, உயிர் சார்ந்த பிரச்சனை. ஏனென்று சொன்னால், இதற்கு முன்னால் விசராட்சி சட்டத்தின் பகுதிக்கு முன்னால் பல பகுதிகளே குடியிருப்புகள் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டு விட்டன. பல பகுதிகளிலே பணிகள் தொடங்கி பல இடங்களிலே நிறைவு பெற்று விட்டன. ஆனால் இந்த பகுதி உடைய பிரச்சனை அரசாங்கம் இதை கண்டுகொள்ளவில்லை. நீண்ட நாட்களாக முறையிட்ட பின்புதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. ஒரு அடிப்படையான பிரச்சனை, இந்த பகுதிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை, குறிப்பாக உழைக்கும் மக்களுடைய பிரச்சனை. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்ய தவறினால் எந்த அரசாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் கரையேற்றி விடுவதற்கு யாரும் தயாராக இல்லை. மாறாக இப்போ நீங்கள் 8 அடுக்கு 11 அடுக்கு 13 அடுக்கு கட்டினா நம்ம வீட்டில் கேஸ் எப்படி வரும்? மேலே வீட்டுக்கு கேஸ் எப்படி வரும்? கேஸ் எடுத்து வந்து போடுவானா? குடிக்கிறதுக்கு எல்லாம் இன்றைக்கி கேன் வாட்ரு, எல்லாமே கேன் வாட்டரில் ஆகிட்டோம். கேன் வாட்டர் மேலே வருமா? வராது. அப்போ லிஃப்ட்டு யார் பராமரிக்கிறது? இப்போ என்ன சொல்லுது அரசு? நாங்கள் கட்டி உங்கள் வேலை கொடுத்துருவோம், நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்களே பராமரிச்சுக்கணும். எப்படி பராமரிக்க முடியும்? இந்த பகுதியில் இருக்கிறவர்கள், குறிப்பாக அதிகமாக உழைக்கும் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், உழைக்கும் மக்களுக்கான உரிமை சார்ந்த பிரச்சனையை, ஒரு நியாயமான கோரிக்கை. இந்த பகுதியிலே அரசிலே 8 அடுக்கு 10 அடுக்களை நாங்கள் கட்டுவோம் என்று சொன்னபோது அரசாங்கத்திற்கு இந்த பகுதியில் உள்ள 5 அடுக்கு மேல் கட்டக்கூடாது, 5 அடுக்கு மிகாமல் கட்டக்கூடாது, 5 அடுக்கு தான் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் விரைவாக கட்டி முடிக்க வேண்டும். முடிக்கப்படுகின்ற அந்த இடைவேளையில், இடைப்பட்ட நாட்களில் மக்களுக்கான, அவர்களுக்கான அடிப்படை வசதிகள், பொருளாதார வசதிகள் இதெல்லாம் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையாக வைத்தாகிவிட்டது. தயவு செய்து நீங்க தேர்தல் அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்து உள்ள வந்தவங்க அதே கோரிக்கையை தயவு செய்து நிறைவேற்றுங்க. எங்க கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணீங்க, நீங்க கேட்ட மாதிரியே கட்டி தருவோம், 5 அடுக்கு நாங்க கட்டி தரோம், உங்களுடைய கோரிக்கையை நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஓட்டு கேட்டு வந்தீங்க. எங்க மக்கள் அத்தனை பேருமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனா எங்களுடைய கோரிக்கையை வந்து இது வரைக்கும் ஒரு விஷயத்தை கூட நீங்க சரி பண்ணாம இருக்கீங்க. ஒரு அதிகாரி கூட உள்ள வந்து பார்க்கவும் மாட்டேன்றீங்க. ஆனா ஒவ்வொரு பில்டிங்லயும் மரம் வளர்ந்து அந்த மரத்தை கழிச்சு அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கனாலும் அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு பில்டிங்லயும் மரம் முளைச்சு அதனால விரிசல் விட்டு ஒழுக ஆரம்பிக்குது. மேல் தளத்தில் ஒழுகுது, கீழ் வீட்டு வரைக்கும் தண்ணி வருது. ஸோ இவ்வளோ பிரச்சனையை ரொம்ப ஆபத்தான நிலைமையில நாங்கள் இருக்கோம். அதனால எங்க மக்களுக்கு உடனடியாக தீர்வு காணணும். தயவு செய்து இந்த அரசாங்கம் வந்து இதை முன்னிறுத்தி செய்யணும். 5 ஆண்டு காலமாக 2019 வாரியம் அறிவிச்சது. என்ன அறிவிச்சது? வசிப்பதற்கு தகுதியற்ற கட்டிடங்கள் நீங்கள்லாம் வெளியே போயிடணும்னு சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, வசிப்பதற்கு தகுதியற்ற கட்டிடங்கள் நாங்கள் எங்கே போகிறது சொல்லிட்டு கேட்கின்ற போது வாரியம் 2019 அது வேலை நம்ம பேச்சுவார்த்தை பண்ணுறோம். பேச்சுவார்த்தை பண்ணி 2-3 சீட்டிங் தான் பேசுகிறோம். அதுக்கப்புறம் பேசுறதே இல்லை. முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கோம், சீஃப் செக்ரட்டரிக்கு கடிதம் எழுதியிருக்கோம், அனைவருக்கும் கடிதம் எழுதியிருக்கோம். ஆனால் பதில் என்பது இல்லை. எந்த நிர்வாக பொறியாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டான், நம்மளை சட்டையே பண்ண மாட்டான். இப்போ ஒரு ஏஐ போனார், நம்மளோட சிட்டரசு ஏஐ இப்போ போனார், பார்த்தீங்கன்னா தான் போனார். அவர் தான் இன்சார்ஜ். அவர் கை காமிச்சினா போகிறேன். இப்படியான ஒரு போக்கு என்பது இருக்குது. சாக்கடை தண்ணி நம்ம அன்றாட நம்ம பேல்ற தீயை நம்ம பார்த்துக்கிறோம். இப்படியான ஒரு போக்கு என்பது இருக்குது. அப்போ நமக்கெல்லாம் கோபம் வராமல் எதுவும் நடக்காது. இப்போ நம்ம வந்து இந்த அரசுக்கு என்ன எச்சரிக்கை பண்ணுறோன்னா, தமிழக அரசும் வாரியமும் உடனடியாக எங்கள் பிரச்சனையை தலையிட வேண்டும். தலையிட்டு எங்கள் அரசியல் கட்சிகள் அத்தனை பேருடைய
அழைத்து பேசி ஒரு தீர்வு காண வேண்டும். பகுதியில் வந்து 5 அடுக்கு கட்டணும் தான் ரொம்ப நாளாக கோரிக்கை விடுத்திருக்கோம். அதை கொஞ்சம் சீக்கிரமாக நிறைவேற்றலான்ட்டு தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் விட்டுருக்கோம். எல்லாருக்கிட்டே போய் மனு கொடுத்து எதுவுமே இது வரைக்கும் எங்களுக்கு தீர்வே காணல. இந்த போராட்டம் இப்போது நடத்துறது வந்து ரொம்ப வருஷமாக இந்த போராட்டம் நடத்த நாங்கள் ட்ரை பண்ணி இப்போ தான் நடத்துகிறோம். இது அடுத்த கட்டத்துக்கும் போகும். கொஞ்சம் சீக்கிரமாக எங்களுக்கு 5 அடி கட்டுங்க. அது வரைக்கும் பராமரிப்பு பணியை எங்களுக்கு பண்ணி கொடுங்க. பராமரிப்பு பணியே பண்ண மாட்டீங்க. சாக்காடை அடைச்சிட்டு கிடக்குது, குப்பை ஒரு சைடு இருக்குது. எல்லாரும் இதேமாரி பண்ணிகிட்டே இருந்தால் எந்த அரசு முன்னால் ஏடிஎம்கே இருந்தால் அவங்களும் பண்ணல, இப்போ டிஎம்கே அரசு வந்திருக்காங்க அவங்களும் பண்ணலை. ஏதோ திட்டம் வந்து இங்கே வரும்பொழுது திட்டத்தை எதுக்கோ நம்ம தடுத்த மாதிரியோ இங்கே முன்னாடி நின்று செயல்படக்கூடியவங்கெல்லாம் அந்த திட்டத்தில் நீ கட்டக்கூடிய வீடில் எங்களுக்கு 10 வீடை கொடு, இவங்களுக்கு 5 வீடை கொடு, எங்களுக்கு 20 வீடை கொடு அப்படின்னு ஏதோ கேட்டதுக்காகவோ அதுக்காகவே நிறுத்தின மாதிரியோ ஒரு திசை திருப்பல் என்பது நடக்குது. இது ஏதோ இங்கே இருக்கக்கூடியவர்களால் இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதாக ஒரு பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இந்த பொய் பிரச்சாரங்கள் இன்றையும் எடுபடக்கூடாது. இந்த பொய் பிரச்சாரங்கள் விளக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒரு 2 டவர் 2-3 டவர்னு சொன்னால் 8 அடுக்கு 11 அடுக்கு வள்ளீஸ்வரன் தோட்டத்தில் சொல்லும் போது 8 அடுக்கு, ஆனால் 3 பிளாக் இருக்கும், 8, 9, 11. இப்போ இங்கே கட்டக்கூடியதில் அப்படி கட்டக்கூடாது. எனக்கு முன்பு பேசிய மாதர் சங்கத்தினுடைய தோழர் மேரி அவர்கள் பேசினார்கள். எவ்வளோ சிரமங்கள் இருக்கும் அந்த 8 அடுக்கு 11 அடுக்கில். இப்போ 8 அடுக்கு 11 அடுக்கில் இங்கே இருக்கக்கூடிய ராயப்பட்ட ஹாஸ்பிட்டல்லையே நம்மளால் வந்து லிஃப்ட்டில் போக முடியுமா? லிஃப்ட் ஏங்குதா? மூத்திர பையை தூக்கிக்கிட்டு படியேறக்கூடிய நிலைமை தான் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிக்கு இருக்கு. லிஃப்ட் கிடையாது, லிஃப்ட் பயன்படுத்த முடியாது. ஜிஹெச்சில் போக முடியுமா? ஆக மருத்துவமனைகளில் லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது என்பது நாம் வாழக்கூடிய இந்த குடியிருப்பில் எப்படி லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும்? சரி, லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுற பில்டிங் விரிசல் விட்டுச்சு அல்லது பில்டிங் இடிஞ்சு போச்சு அல்லது பில்டிங் மோசமான நிலைமையில் வருதுன்னா நீயே பணத்தை போட்டு கட்டிக்கோ, நான் கொஞ்சம் பணம் தருவேன், நீ கொஞ்சம் பணத்தை போட்டு கட்டிக்கோன்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் ஏற்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம். 750 ரூபா வாரியத்தால் மெயின்டெனன்ஸுக்கு கொடுக்குறோம். அதாவது இப்போ இருக்க பாருங்க நம்மளுடைய விசாலாட்சி தோட்ட குடியிருப்போர் சங்கம், அது மாதிரியான ஒரு பில்டிங்க்கும் ஒரு அசோசியேஷனை உருவாக்கிக்கோ. அப்படி அசோசியேஷனை உருவாக்கிக்கிட்டு நீங்களே அந்த பில்டிங்களை பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த திட்டம் சொல்லுகிறது. அப்படி பராமரித்துக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கிட்டையும் 750 ரூபா வாங்கிக்கோ, நான் ஒரு 750 ரூபா தரேன், ரெண்டுத்தையும் போட்டு நீ வரக்கூடிய காலங்களில் பிரச்சனை வரும்பொழுது மெயின்டெனன்ஸை நீயே பண்ணிக்கோன்னு சொல்லக்கூடியதான் இந்த புதிய கட்டுமானத்தினுடைய திட்டத்தினுடைய அந்த கொள்கை. அந்த கொள்கையை தான் நம்ம எதிர்க்கிறோம். நீ வீடை கட்டி கொடுக்க வேண்டாம் நம்ம யாருமே இல்லை. இன்னைக்கும் வீடை நாளைக்கே நீ கட்டுகிறேன், மக்கள் சொல்லக்கூடிய 5 அடுக்கிலே கட்டுகிறேன், உங்களுக்கு மாற்றிடம் கொடுக்க அந்த வீடு கட்டி முடிக்க வரை இழப்பீடாக 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ரூபாய் நான் வழங்குகிறேன் என்று இன்றைக்கு வந்து வாரியம் சொல்லட்டும். நாளைக்கு நாங்கள் வெளியில போவோம். சொல்லுவதற்கு தயாரா? இந்த அரசு அந்த அரசை பற்றி நாங்கள் எந்த அரசுக்கும் எதிரானவர்கள் கிடையாது. இந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். இன்றைக்கு ரூலிங் பார்ட்டியும் இருக்கிறார்கள், எதிர்கட்சியும் இருக்கிறார்கள். ரூலிங் பார்ட்டியை ஆதரிக்கக்கூடிய கட்சியாக நாங்களும் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுதும் இன்றைக்கு மக்களுக்காக பேச விடுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் எங்களுக்கு முதலில் எங்கள் ஊரு எங்களுடைய குடியிருப்பு உரிமை தான் முதல்ல தவிர அரசியல் கட்சி பின்னாடி தான். எங்களுக்கு பயன்படாத அரசியல் கட்சி எதுக்காக பயன்பட போகுது? ஆக அரசியல் கட்சி என்பது மக்களுக்கானதே தவிர அரசியல் கட்சி ஏதோ இந்த மக்களுக்கு சம்பந்தம் இல்லாது கிடையாது. எனவேதான் இன்றைக்கு அரசியல் இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் இங்கே உட்கார்ந்து அரசாங்கத்தை பணிவன்புடன் கேட்கிறோம். இது ஏதோ இன்றைக்கு ஆளக்கூடிய அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல. நீங்கள் ஏராளமான நலத்திட்டங்களை செய்கிறீர்கள், வரவேற்கிறோம். இந்த விசாலாட்சி தோட்டத்தில் இன்றைக்கு முதல்வர் இன்றைக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. இந்த நம் பகுதியில் பல காலமாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற கோரிக்கை என்னவென்றால் 5 அடுக்கு மாடி. இந்த 5 அடுக்கு மாடியை நம்மளுக்கு கட்டித்தர வேண்டும். இது நம்மளோட நிலம், நம்மளுக்கு சொந்தமான பரம்பரையான நிலம். இது வேற யாருக்கும் இதில் உரிமை கிடையாது. 5 அடுக்கு மாடி நம்மளுக்கு கட்டித்தர வேண்டும். இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது.
ஒன்று. அதே போல் திராவிட மாடல்ன்றாங்க. திராவிட மாடல்லாம் என்ன? சிங்கார சென்னை எடுத்துகிட்டு வந்துட்டோம், நாங்கள் பண்ணிட்டோன்றாங்க. ஆனால் ஊர் ஃபுல்லாக ஒரே குப்பாக்காடாக இருக்குது, ஒரே சீர்கெடுந்து இருக்குது. சுற்றம் சுகாதாரம் மிகவும் கேவலமான நிலையில் இருக்கின்றது. போதை பழக்கம் மிகவும் சீர்கெட்டு இருக்கின்றது. குடிப்பழக்கம் மிகவும் சீர்கெட்டு இருக்கின்றது. இதுதான் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி. எல்லாரும் எல்லாம் கேட்டுக்குங்க. அதே போல் நம்ம பிள்ளைகள் ரொம்ப பாதுகாப்பாகவும் திறமையாகவும் படிக்க வேண்டும். அதுக்கு நம்மளோட கோரிக்கையான 5 அடுக்கு மாடியை கட்டித்தர வேண்டும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மீண்டும் இதுக்காக நம்ம போராட தயாராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பகுதியில் தினம் ஒரு வீட்டில் ஒரு பக்கு பேருந்து விழுது. ஒவ்வொருத்தருக்கு தலையில் அடிப்படுது, காலில் அடிப்படுது. ஆனால் அப்படி அடிப்படுறவங்களை ஒரு சிலருடைய தூண்டுதலில் ஒரு மீடியாவை வர சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லா மீடியாவுக்கும் சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் தகவல் சொல்லியிருக்கோம். ஆனால் மீடியா வரல. இதுக்குள்ளே என்ன அரசியல் நம்ம அப்புறம் பேசுவோம். இது எப்படிப்பட்ட தகவல்களை வெளியில நீ தெரியாமல் இருப்பதற்கு மறைத்தாலும் இது எங்களுடைய போராட்டம் தொடரும். எங்களுடைய போராட்டம் செய்தித்தாளில் வரலனாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நடந்து கொண்டே இருப்போம். ஆனால் என்ன, ஒரு வீட்டினுடைய பக்கு கீழே விழுந்ததை என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கேருந்தோ ஏதோ ஒரு ஆள் யாரையோ ஒருத்தர் கூட்டின்னு வர்றாரு, யூடியூப்பில் பேச வைக்கிறாரு. பேசக்கூடிய பேச்சு என்ன தெரியுமா? விழுந்ததை அடிபட்டுச்சு, அரசாங்கம் வீடை கட்டி கொடு, எங்களுக்கு வீடை கட்டுற வரைக்கும் எங்களுடைய பக்குகள்லாம் சரி பண்ணி கொடு அப்படின்னு பாதிக்கப்பட்ட ஒரு பேசலை. அதுக்கு பதிலாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய சில பேர் வீடு கட்டாமல் தடுக்கிறான், அந்த தடுக்கக்கூடியவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும், வீடை கட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். ஏதோ இங்கே உட்காந்துருக்கிறவங்களாம் யாரும் வீடே கட்ட வேணான்னு சொன்ன மாதிரியும் இது திட்டமிட்டு பாதிக்கப்பட்டவர்களை சொல்ல வைக்கக்கூடிய ஏற்பாடு. இது என்னன்னு சொன்னால், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களை டிவைட் பண்ணுறது, அதாவது பிரித்தாளக்கூடிய ஒரு தன்மை. நீ என்னதான் பிரித்தாண்டாலும் சரி, எங்களுடைய 5 அடுக்குக்கான கோரிக்கைகளில் அரசாங்கம் வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கோம். எங்களுடைய நிலத்தை காப்பதற்கு நாங்கள் எங்களுடைய உயிரையும் தருவோம். அதற்கான என்ன விலை கொடுத்தாலும் அதற்கு சந்திப்பதற்கு இங்கே மக்கள் இருக்கிறார்கள். எனவே ஆளக்கூடிய அரசாங்கங்கள் அதனுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கான பிரதிநிதிகளாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, மக்களிடையே பிரச்சனையை திசை தீர்ப்பது நாங்கள் கட்டுவதற்கு தயாராக இருக்கோம், நீங்கள் உடனே காலி பண்ணுங்க, நாங்கள் கட்டுறேன்ற. அது யார் சொல்றது? யார் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வரும்போது என்ன சொல்றாங்க, ஏமா இந்த மாதிரி விழுந்துச்சுங்க, நாங்கள் தான் கட்ட ரெடியாக இருக்கிறோமே, நீங்களாம் வெளில போங்க கட்டுறேன். நாங்கள் எங்கே வெளில போகிறது? நான் ரோட்டில் போய் உட்காந்துக்கிட்டா இல்லை எங்கேயாவது நாங்கள் எங்கேயாவது போய் தூக்க மாட்டேன் சாகணுமா? என்ன சொல்ல வருது இந்த அரசாங்கம்? ஏன் இந்த கோரிக்கை ஏற்க மறுக்கிறது? 5 அடுக்கு கட்டுவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? சில பேர் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, 8 அடுக்கு 9 அடுக்கு கட்டிட்டா நமக்கு 2 வீடு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 2 வீடு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிரும், 3 வீடு எக்ஸ்ட்ரா கிடைச்சிரும். கனவு கூட நினைச்சு பார்க்காது. இங்க வன்னியம்பதி கட்டப்பட்டிருக்கு, இங்க இருக்கக்கூடிய வள்ளீஸ்வரம் தோட்டம் கட்டப்பட்டிருக்கு, வட சென்னை, தென் சென்னை, இன்னும் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது, எக்ஸ்ட்ரா வீடு கட்டப்பட்டிருக்கிறது. கேபி பார்க் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இன்னும் கேபி பார்க்கை மையமாக வச்சு பேசப்படுகிறது பல விஷயங்களில். அங்கே வெறும் 860 குடும்பம் தான் இருந்துச்சு. ஆனால் கட்டப்பட்ட வீடு 1500. 860 பேருக்கு கட்டுந்த அந்த வீடுகளை கொடுத்தது போக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வாரிசுதாரருக்கு ஒரு வீடு கொடுத்தானா? அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் 2 குடும்பம் 3 குடும்பம் நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது வீடு கொடுத்தாங்களா? கொடுக்கல. அதுக்கு மாறாக வேறு எங்கெங்கோ இருக்கக்கூடியவர்களுக்கான வீடு ஒதுக்கீடு செஞ்சு அந்த வீட்டில் நீயே அங்கே வசிக்கக்கூடியவரே வீடு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய 12 லட்சம் ரூபாயோ 6 லட்சம் ரூபாயோ 7 லட்சம் ரூபாயோ நீ கட்டுகிறேன் என்று சொன்னால் உனக்கான வீடுகளை அலாட்மெண்ட் செய்வார். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் வாங்கிட முடியாது. நேரடியாக அரசாங்கம் அப்ளை பண்ணுது. அரசாங்கம் உண்மையிலே நல்லா செய்கிறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது? ஆன்லைனில் அப்ளை பண்ணு, வீடு வேணும்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணு. சரி, அப்ளை பண்ணிடுறோம். என்கொயரிலாம் முடிச்சுட்டு வருது. வந்த பிறகு வீடு கொடுப்பதற்கு 2 லட்சம் ரூபாய் சைடில் ஒரு அமௌண்ட், 2-3 சைடில் ஒரு அமௌண்ட். இங்கே இருக்கக்கூடிய வன்னியம்பதியில் எக்ஸ்ட்ரா கட்டப்பட்டிருக்கக்கூடிய குடியிருப்பினுடைய எண்ணிக்கை வெறும் 25-100. இதே கேபி பார்க் வட சென்னையில்
போன மாதம் லிஃப்ட் வந்து ஒயர் கட்டாகி விழுந்து 50 வயசு நபர் வந்து இறந்து போனார். தெரியுமா உங்களுக்குலாம்? கணேசன், அவர் பேர் வந்து கணேசன். இது மாதிரி வட சென்னையில் கட்டின நிறைய வீடெல்லாம் ஒரு படம், சிவகார்த்திகேயன் படம் வந்ததுல, இப்படி கையில் தடவுனா அந்த சிமெண்ட் எல்லாம் வருது. வீடுகளும் என்ன பண்றது இல்லை, தரமா கட்டி தரதில்லை. இது அரசோட குறைபாடா இல்லை வாரியத்தில் இருக்க நம்மளோட அலுவலர்களோட குறைபாடா? யாரு வந்து கான்ட்ராக்டர் காசு அடிக்கிறாங்கன்னு தெரியல. எந்த வீடுகளும் தரமா கட்டி தரப்படல. ஸோ நம்மளோட இது வந்து நம்மளோட உரிமையை நம்ம என்ன பண்ண போராடி தான் கேட்க வேண்டியதா இருக்கு. எனவே எங்களுடைய குடியிருப்பை நாங்கள் பாதுகாப்போம். இங்கே 5 அடுக்கு குடியிருப்புகளை கட்ட வேண்டாம். நான் இன்னொன்று கூட சொல்றேன், நீ கட்டவே வேணாம், இடிச்சிட்டு தரமட்டமாக்கிட்டு எங்களுக்கு எப்போ எப்படி நாங்கள் தொடக்கத்தில் இருந்தோமோ அந்த மாதிரி இடத்த கொடுத்துரு. நாங்கள் எடுத்துக்கிறையா, நான் 300 ஸ்கொயர் ஃபீட்டு 400 ஸ்கொயர் ஃபீட் இடத்த எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறோம், 3 பேர் இருக்கிறோம், நாங்கள் கட்டிக்கிறோம். மேலே நாங்கள் நிலத்தினுடைய உரிமையாளராக மாறும். நிலம் இன்றைக்கு நமக்கு உரிமை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய குருபுரம் பகுதி, இங்கே இருக்கக்கூடிய வன்னியம்பதி, இது பீமம்பேட்டை, இங்கே இருக்கக்கூடிய கண்டிக்கோவில் எல்லாம் வந்து நில உரிமையோடு இருக்கிறாங்க. எப்படி? அன்றைக்கு அவர்கள் இந்த திட்டத்தை ஏற்கவில்லை. விசாலாட்சி தோட்டத்தில் இந்த திட்டம் வீடு கட்டுவதற்கு வருகின்ற பொழுது அன்றைக்கு இதே மாதிரி ஒரு கூட்டம், வீடை கட்டாதீங்க, எங்களுக்கு பட்டா மட்டும் கொடுங்கன்னு ஒரு கூட்டம் கேட்டுச்சு. அன்றைக்கு இருந்த பெரும்பான்மையான கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, வீடை கட்டி 100 ரூபா கொடுக்குறோம், அதை போய் வானான்றீங்க. ஒரு வீடை கட்டி நமக்கு 100 ரூபா கொடுப்பது பெரிய கனவாக இருந்துச்சு. வீடை கட்டி 100 ரூபா கொடுக்குறேன்டா, நீனும் குடிசையிலே உட்காந்துக்கிறேன்ட்டு அந்த திட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? நிலத்தை இழந்துட்டு இன்றைக்கு நிலமற்ற அகதிகளை போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு அந்த குருபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நில உரிமை, எனக்கு பட்டா கொடு, நீ ஒன்றும் கட்டி கொடுக்காத போயான்னு சொன்னா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் 50 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு தன்னுடைய சொந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஏன்னா என்னுடைய நிலமும் இன்றைக்கு திருடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உணர்வோடு நாம் நிலத்தை பாதுகாப்போம், நம்மளுடைய உரிமையை பாதுகாப்போம். இந்த அரசு இதே காவா ஓரத்துல இந்த சைடு இருக்க குடிசை மக்களை மட்டும் அகடத்து தெரியுது. காவாக்கு அந்த சைடு யார் இருக்கா? அந்த சைடு யாருன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனியும் இருக்காங்க. இப்போ அவங்கள எடுத்துட்டு போயிட்டு சென்னைக்கு வெளியே விடலாம்ல. அப்போ இந்த அரசு யாருக்கான அரசுனா முதலாளிகளுக்கான அரசு, மக்களுக்கான அரசு இல்லை. அப்போ நம்மளோட கோரிக்கைகள் வெற்றி பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்? தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டே இருக்கணும். சும்மா இன்னைக்கு வந்தோம், கூப்பிட்டாங்க, அடையாளத்துக்கு நான் போராடிட்டு போனேன், இது அடையாள போராட்டம் அல்ல. நம்ம கோரிக்கையை செவி சாய்க்காம 5 மாடி கட்டி தரலன்னா அரசாங்கத்தை நம்ம விடக்கூடாது. இதே குயில் தோட்டம் பில்டிங் இடிச்சாங்க, எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எவ்வளோ நாள் டைம் கேட்டாங்க? இதே குயில் தோட்ட மக்களுக்கு 24,000 கொடுத்தாங்க. 24,000 வச்சு 2 வருஷம் இருக்க முடியுமா? எங்க வாடகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நம்ம பகுதியில் சுற்றி வாடகை குறைஞ்சது 5000 இல்லாமல் ஏதாவது வீட்டுக்கு வாடகை நம்ம போக முடியுமா? இப்படி இல்லாமல் நமக்கு எல்லா இடத்துலையும் வாரியம் போய் நோட்டீஸ் மட்டும் ஒட்டிடுறாங்க. இந்த பில்டிங்லாம் பழுதடைந்துச்சு, மக்களுக்கு ஆபத்து, நீங்கள் வேற எங்கேயாவது போய் இருங்க, எதா ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை. அது எப்படி நான் பொறுப்பு இல்லை நீ சொல்லலாம்? வாரியம் கட்டின இதை நீ தான் பராமரிப்பு பண்ணி தரணும். அப்படி இல்லைன்னா மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு குடியிருப்பை கட்டி தரணும். அது முடியாம நான் பொறுப்பு இல்லைன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டா உன் வேலை முடிஞ்சிச்சா? இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நாம் இன்றைக்கு ஒரு ஊர்க்கூட்டம் போட்டோம். ஒரு ஊர்க்கூட்டம் சொன்னா சும்மா போடல, அரசு அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு போட்டோம். மக்கள் கருத்து கேள்வியான்னு மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்திய பிறகு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் பின்வாங்கி ஓடினார்கள். எதற்கென்று சொன்னால், நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை 100க்கு 200% சரியான கோரிக்கை. இதற்கு நான் பதில் சொல்ல முடியவில்லை, எனவே நாங்கள் இதுக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்க என்று ஓடி போனவர் இன்று வரை வரவில்லை. வராமல் இருப்பது அவர்களுடைய இயலாமை. ஆனால் நாம் நம்மளுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக ஒன்றிணைவோம், போராடுவோம். இது அரசாங்கத்திற்கு, குடிசை மாற்று வாரியத்திற்கு நாங்கள் தெரிவிப்பது, இங்கே சேர் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அமைதி போராட்டம். இது அமைதி போராட்டம். அடுத்து எப்படிப்பட்ட போராட்டமாக மாற வேண்டும், அல்லது இந்த அமைதியோடு இந்த போராட்டத்தை, மக்கள் கோரிக்கையை ஏற்பதற்கு முன்வருகிறீர்களா என்று உங்களிடமே நாங்கள் விடுகிறோம். இது அமைதியாகவும் நடத்துவோம். இதை தாண்டி எப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்துவோம். இங்கே ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இங்கே உட்காந்துக்கிறோம், நாங்கள் ரோடை கூட மறித்து உட்காந்துருப்போம். ஆனால் செய்யவில்லை. இந்த கோடுக்கு இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கனா எங்களுடைய ஒற்றுமையும்
கட்டுக்கோப்பையும் இந்த அரசாங்கம் பார்க்க வேண்டும். நாங்கள் இங்கிருந்து அங்க போவதற்கு எவ்வளவு ஆகும்? போவோம், எப்படி போவோம் என்பது இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம். அரசாங்கத்தினுடைய அந்த அலுவலகம் ஒரு நாள் செயல்படாத அளவிற்கு எங்களுடைய போராட்டம் முற்றுகையும் மாறும், மறியலாக மாறும். ஏன் அது எவ்வளவு உச்சத்துக்கும் போகும் என்பதை இந்த நேரத்திலே அரசாங்கத்துக்கு தெரிவித்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உங்களுடைய அரசியல் விளையாட்டுகளை எல்லாம் தூக்கி ஓர வச்சிருங்க. நீங்களும் எங்களுடைய மக்களில் ஒருவராக அரசினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அது சட்டமன்ற உறுப்பினரானாலும் சரி, மாநகராட்சி உறுப்பினரானாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினரானாலும் சரி, எல்லோரும் மக்களுக்கான பிரதிநிதி என்ற அடிப்படையிலே நீங்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும். கோரிக்கை ஏற்று விரைந்து நீங்கள் வீடுகளை கட்ட வேண்டும். வீடுகள் கட்டும் வரை அடிப்படை பிரச்சனைகளில் உடனடியாக அரசு செயல்படுத்த வேண்டும். இடையில் ஒருவருக்கு ஒரு அடிபட்டாலும் சரி, ஒருவருக்கு உயிர் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டாலும் சரி, இந்த குடிசை வாரியத்தினுடைய அந்த சேர்மன் தான் முதல் குற்றவாளி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு பராமரிப்பு பணிக்காக ஒதுக்கிய நிதி எங்க போச்சு? ஒதுக்கிய நிதி எங்க போச்சு?